அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கு பிறை ரமலான் 3. நம்மளுடைய கிம்மா தேசிய விலாயா தலைவர் வந்திருக்காரு இன்னைக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி சென்னையிலேருந்து இஜாஸ் வேறு வந்திருக்காப்புல. சென்னையிலேருந்து தொழுவரைக்கு இங்கே வந்திருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு என்னன்னு சொன்னாக்கா, அல் குர்ஆனுடைய சிறப்பு. ஏற்கனவே இதெல்லாம் 2-3 வருஷமாக நம்ம அந்த ஓடிக்கிட்டு தான் இருக்குது. என்னடா அதே தலைப்பை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னா வேறு வழி இல்லை. இதைத்தான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த தலைப்புகளை தான், இதெல்லாம் முக்கியமான தலைப்பு. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்டாக்கா, குர்ஆனை நான் இறக்கி வைக்கிறதுக்கு தகுதியான ஒரு பொருள், ஒரு இடம் யார் அப்படின்னா மனிதன் தான். வேறு யாருமே இந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ள முடியாது. மலையில் இறக்கி வச்சா மலை அப்படி செதறிடும். மரத்தில் இறக்கி வச்சா மலை அப்படி மரம் பிளந்துடும். அதனால தான் இந்த நோம்பில் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது இந்த அல் குர்ஆன். புனிதமிக்க அல் குர்ஆன். குர்ஆன் சொல்லும், என்னை கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொண்டு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்லும். அதாவது நம்ம குர்ஆனை நம்ம கற்றுக்கிட்டு ஓரளவு நம்மளுக்கு நல்லா படிக்கக்கூடிய திறமை இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைகளுக்கோ நம்ம மனைவிகளுக்கோ முதல்ல நம்ம குடும்பத்தில் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அந்த அல் குர்ஆனுடைய பாடத்தை நம்ம தொடங்கணும். நம்ம போன வருஷம் கம்பம் கூட சொல்லியிருப்பார். இப்போ நம்மளுக்கு ஓதவே எத்தனையோ பேர், நிறையா பேர் ஓதாமல் இருக்கிறியா. ஆனால் அந்த அல் குர்ஆனை வாங்கி நம்ம ஒரு ராக்கையிலையோ அல்மாரியிலையோ வைக்கிறது பிரயோஜனப்படாது. நம்ம அந்த குர்ஆனை எடுத்து நம்மளுக்கு ஓத தெரியாட்டாலும் ஒவ்வொரு வரியாக நீங்கள் ஏண்டா அதுக்கு ஒரு 10 நன்மை இருக்கு. அப்படியே அந்த விரலை வச்சு இப்படியே காட்டிக்கிட்டே வர வேண்டியது. அந்த எழுத்தை பார்த்தாலே நம்மளுக்கு நன்மை இருக்குது. லேசாக நீங்கள் அப்படியே ஓத ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே இப்போ உங்களுக்கு ஆன்லைன்லாம் ஓதி கொடுக்குறாங்க. 20 வெள்ளி வாங்குறாங்க, 50 வெள்ளி வாங்கிட்டு 12 மணி ராத்திரி வரைக்கும் ஆன்லைனில் ஓதி கொடுக்குறாங்க. ஆனால் இவர் நம்ம உஸ்தாத் ஜாபர் சாதிக்கு அது செய்கிறதில்ல. ஏன்னா 12 மணிக்கெலாம் டிஸ்டர்ப் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் ஆள் தேடிக்கிட்டு இருக்காராம். அந்த மாதிரி முன்னதான் நம்ம போய் ஒரு உஸ்தாதை தேடி படிக்கிறது கஷ்டப்படணும். இப்போ எல்லாம் ஆன்லைனில். இப்போ சென்னையிலேருந்து ஆன்லைன் இருக்குது பாய். சென்னையில் இருந்து இப்போ பாருங்கள், வாட்ஸ்அப்பில் நீங்கள் எத்தனையோ 200 300 நீங்கள் கட்டிட்டீங்கன்னு சொல்லிட்டாக்கா உங்களுக்கு அவங்க அந்த டயத்துக்கு வந்துடுறாங்க. நீங்கள் அதை படிச்சுக்கலாம். ஆமாம், இந்த க்ளீனாக நீங்கள் படிச்சுக்கலாம் அல் குர்ஆனை. அதே மாதிரி நம்ம என்னன்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம உம்ராலாம் போகிறாங்கல்ல, உம்ரா போனவுடனே நம்மளுக்கு என்ன மனசில் என்ன தெரியுமா வரும்? எக்கச்சக்கமாக இருக்கும் அந்த தொழுகிற இடத்துல. அந்த அண்ணெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு உம்ரா. போனவுடனே சின்ன அல் குர்ஆன் இந்த சைஸில் உள்ளது 10 ரியால், கொஞ்சம் மொத்தமாக உள்ளது பெருசு 20 ரியால். போனவுடனே நம்மளுக்கு என்ன செய்யணும்? வக்ஃபு பண்ணிடுவோம். நான்லாம் போயிட்டு 5 கொடுத்தாச்சு. அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த அந்த குர்ஆனை கேட்க கேட்க நம்மளுக்கு மனசு இலகிடும். சையதுனா உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாவை நம்ம தீர்த்து கட்டணும் அப்படின்னு போகையில் தன்னுடைய தங்கச்சி குர்ஆன் வாசகத்தை படித்த உடனே மனசு மாறிட்டாங்க அவங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ்ட்ட போய் அப்புறம் மன்னிப்பு கேட்டு அவங்க இஸ்லாத்தை ஏற்று, அந்த குர்ஆனுடைய மகிமை பெரிய மகிமை. குர்ஆனுக்கு பல பேர் இருக்குது. அல் குர்ஆன், அல் குர்ஆனுல் கரீம், அல் குர்ஆனுல் மஜீத், அல் ஃபுர்கான், இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி நம்ம இந்த குர்ஆனை ஓதுறவங்க எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் கூட நம்மளுடைய மனசு அப்படி லேசாயிரும் இன்ஷா அல்லாஹ். இந்த நோம்பில் முடிஞ்ச அளவு நம்ம நம்மளால் முடிஞ்ச ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தாள் இல்லை ஒரு வருஷம் இல்லை 2 பக்கம் இல்லை பாதி ஜூஸாவது முடிஞ்ச அளவு நம்ம ஓதுவோம். ஏன்னாக்கா குர்ஆனை நம்ம இன்றைக்கி ஓதுனோம்னு சொன்னாக்கா நம்மளுடைய கபரில் அது சாட்சியாக இருக்கும். நம்மளுடைய கபரில், ஏன்னா கபர் அதிகமான நாள் நம்மளுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு இடம் கபர் தான். இங்கே நம்ம 60 வருஷம் இருக்கோம், அங்கே 50,000 வருஷம் இருப்போமா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. என்றைக்கு கியாம நாள் வருதோ அன்றைக்கி தான் நம்மளுக்கு முடிவு இருக்குது. அதனால் நம்ம கபரை வெளிச்சப்படுத்தும். மர்ம நாளில் நம்மளுக்கு சாட்சி சொல்ல வரும் இன்ஷா அல்லாஹ். ஆகையால் இப்போ நம்மளுடைய உஸ்தாது மௌலானா
அப்துல்லா சிராஜுதீன் வந்து அழைப்பு கொடுக்குறேன், வாங்க இன்ஷா அல்லாஹ். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله. أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن إلى آخر الآية. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسوله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் மதிப்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஒரு கண்ணியமான ஒரு படைப்பாக, அழகான ஒரு படைப்பாக, சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். மனிதர்களை தவிர சிறப்பான ஒரு படைப்பு உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஏராளமான படைப்பினங்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். 7 வானங்கள் அல்லாஹ் தட்டு தட்டாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். விசாலமான பூமி அல்லாஹ் படைச்சிருக்கிறான். பிரம்மாண்டமான கடல் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். மரங்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். சூரியன் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். சந்திரன் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். மனிதர்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். மிருகங்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இவ்வாறாக கோடிக்கணக்கான படைப்பினங்கள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். படைப்பினங்களிலே சிறந்த ஒரு படைப்பாக, அழகான ஒரு படைப்பாக, கண்ணியமான ஒரு படைப்பாக உலகத்தில் அல்லாஹ் மனிதர்களை தவிர வேறு எந்த ஒரு படைப்பையும் அல்லாஹ் படைக்கல. குர்ஆன்லையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில் தெளிவுபடுத்துகிறான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளை, பிச்சலங்களை நாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதர்களை மிக அழகிய தோற்றத்தில் நாம் படைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்தியிருக்கிறான். மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை அல்லாஹ் படைச்சி, மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன வேதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கியிருக்கிறான். இந்த குர்ஆன் கண்ணியமானது. ரமதானுடைய மாசத்துல அல்லாஹ் இறக்கி வச்சான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாசம். இதற்கு முன்னால வாழ்ந்த ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், முன்னோர்கள், நல்லடியார்கள், சஹாபாக்கள் ரமதானினுடைய மாதத்தை குர்ஆனுக்காக வேண்டி ஒதுக்கினாங்க. ரமதானினுடைய மாதம் வந்துவிட்டாலே, ரஜபுடைய மாதத்தை அடைந்தாலே குர்ஆனுக்காக வேண்டி நேரம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. காரணம், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமதானினுடைய மாசம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாசம். ஷஅபானினுடைய மாதத்திலிருந்தே குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஸலஃபுஸ் ஸாலிஹீன்களை பற்றி வந்திருக்குது. முன்னால வாழ்ந்த நல்லடியார்கள் என்ன செய்வாங்க, ஷஅபானினுடைய மாதத்தில் கடையெல்லாம் மூடிடுவாங்க. மூடிட்டு குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிடுவாங்க. வரக்கூடிய மாதம் புனிதமான மாதம், குர்ஆனுக்கு இறக்கப்பட்ட மாதம், குர்ஆன் ஓதக்கூடிய மாதம். மேலானவர்களே, இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரமதானினுடைய மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் தமாம் செய்வாங்களாம். ஒரு நாளைக்கு 2 குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். முழு ரமதான்லையும் 60 குர்ஆன்கள் தமாம் செஞ்சிருப்பாங்க. 60 ஹத்மா என்பதாக வந்திருக்குது. 60 விடுத்தம் குர்ஆனை தமாம் செய்வாங்க 30 நாட்கள்ல. யாரு? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க. அதே மாதிரி உங்களுடைய மذஹபினுடைய இமாமுனா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க முழு ரமதான்லையும் தராவீஹ்ல மாத்திரம் ஒரு குர்ஆன் ஹத்மா செய்வாங்க, ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. அது இல்லாம தராவீஹ் இல்லாம ஏனைய நேரங்கள்ல இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே மாதிரி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாய் ஒரு நாளைக்கு 45 ஜுஸூக்கள் ஓதுவாங்க. 45 ஜுஸூக்கள். நாங்க யோசிப்போம், குர்ஆன்ல 30 ஜுஸூ தானே இருக்குது, எப்படி 45 ஜுஸூ ஓதுவாங்க? மேலானவர்களே, ஒரு குர்ஆனை தமாம் செய்வாங்க, அதோட சேர்த்து மேலதிகமாக 15 ஜுஸூக்கள் ஓதுவாங்க என்பதாக வந்திருக்குது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாய் வீட்டு வேலைகளை செஞ்சு கொண்டே, தன் எல்லா வேலைகளையும் செஞ்சு கொண்டே குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக உலகத்தில் வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க. இதற்கு முன்னால வாழ்ந்த முன்னோர்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. குர்ஆனுக்காக வேண்டி தன்னை கால நேரத்தை ஒதுக்கினாங்க, குர்ஆனுக்காக வேண்டி நேரத்தை கொடுத்தாங்க. குர்ஆன் என்பது லேசானது ஒன்று இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் ஷிஃபாவை வச்சிருக்கிறான். யாருக்கு உலகத்தில் நோய்வாய்ப்படுறாங்களோ,
பெரியார்கள் விளங்கப்படுத்துறாங்க, முன்னோர்கள் விளங்கப்படுத்துறாங்க. யாராவது ஒரு நோயாளி உடல்ல நோய் ஏற்பட்டிருக்குது, சாதாரண தலைவலியாக இருக்குது அல்லது உடம்பு முடியாமல் இருக்குது, இந்த நேரத்தில் என்ன செய்யறாரு? ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து குர்ஆன்ல வரக்கூடிய ஷிஃபாவினுடைய அந்த ஆயத்துகளை ஓதி குடிச்சேன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடலுக்கு நிவாரணத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் ஷிஃபாவுடைய ஆயத்தை அல்லாஹ் கூறுறான், யஹ்ருஜு மின் புத்தூனிஹா யஹ்ருஜு மின் وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ وَيَشْفِي صُدُورَ قَوْمٍ مُؤْمِنِينَ يَخْرُجُ مِنْ بُطُونِهَا شِفَاءٌ مُخْتَلِفٌ أَلْوَانُهَا. இவ்வாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஷிஃபாவினுடைய ஆயத்துகள் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்றான். அஅஜமியு வ அரபி குல் ஹுவ லில்லதீன ஆமனூ ஹுதவ் வ ஷிஃபா என்பதாக. மேலானவர்களே, கிட்டத்தட்ட 5 ஷிஃபாவினுடைய ஆயத்துகள் வந்திருக்குது நிவாரணத்தை பற்றி. இந்த ஆயத்துகளை யார் ஓதி தண்ணீர்ல ஓதி குடிப்பாங்களோ அவங்க உடலுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரோக்கியத்தை கொடுக்கிறான். அனுபவபூர்வமான அமல் இது. மேலானவர்களே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மோத்தா மாலிக் என்ற கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரைன், இந்த உம்மத்துக்கு நான் 2 விடயங்களை நான் விட்டு செல்கின்றேன். நன்றாக விளங்கிக்கோங்க. லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அந்த ரெண்டு விடயங்களை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் என்னுடைய உம்மத்து வழி தவற மாட்டுச்சீனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பெல்லாம் அந்த 2 விடயத்தை என்னுடைய உம்மத்து வாழ்க்கையில் எடுத்து நடப்பாங்களோ, பற்றி பிடிச்சு கொள்வாங்களோ, அப்பெல்லாம் நேரான வழியில் இருப்பாங்க. என் உம்மத்து ஒரு நாளும் வழி தவற மாட்டாங்க நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது தான் கிதாபுல்லாஹ், அல்லாஹ் தஆலாவினுடைய குர்ஆன். இரண்டாவது சுன்னத்து ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை. எப்ப குர்ஆன் எங்கட வாழ்க்கையில நாங்க முன்மாதிரியாக எடுப்போமோ, எப்ப எங்கட வாழ்க்கையில குர்ஆனை நாங்க ஒரு நேரான வழியாக எடுக்கிறோமோ, குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை செய்யுமாறு அல்லாஹ் ஏவிருக்கின்றானோ அதை எங்கட வாழ்க்கையில நாங்க எப்ப எடுத்து நடப்போமோ ஒரு நாளும் வாழ்க்கையில நாங்க வழி தவற மாட்டோம். ஒரு நாளும் குர்ஆன் ஒரு மனிதனை வலாலத்திலேயோ வழிகேட்டிலேயோ கொண்டு போய் சேர்க்காது. குர்ஆனுக்கு பல சிறப்புகள் வந்திருக்குது. துனியாவிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்வ கண்ணியத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆகிரத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்வ கண்ணியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் உயர்த்துறான். இன்னும் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை கொண்டு கேவலப்படுத்துறான். யார் குர்ஆனை ஓதுவாங்களோ, குர்ஆனை தனக்கு முன்னால் ஆக்கிக் கொள்வாங்களோ, கியாமத்துடைய நாளையில் அவருக்கு குர்ஆன் அவருக்கு பாதகமாக, அவருடைய பக்கமாக குர்ஆன் சாட்சி சொல்லும், அவருக்கு சாதகமாக சாட்சி சொல்லும். யார் குர்ஆனை தனக்கு பின்னால போட்டு விட்டுறாங்களோ, யார் குர்ஆனை ஓதல்லையோ, மேலானவர்களே, கியாமத்துடைய நாளையில் அவருக்கு எதிராக அல்லாஹ் தஆலாவிடத்துல சாட்சி சொல்லும் என்பதாக ஹதீஸ்கள்ல தெளிவாக வந்திருக்குது. கியாமத்துடைய நாள் நெருங்கக்கூடிய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தெளிவான ஹதீஸ், யக்தி அலன்னாசி ஸமானுன், மக்களுக்கு மத்தியில் ஒரு காலம் வரும். எப்படியாப்பட்ட காலம் என்று சொன்னா, லா யப்கா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்முஹு வலா யப்கா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு, வெறுமனே உலகத்துல முஸ்லிம் என்ற பெயர்ல மாத்திரம் தான் மனிதர்கள் வாழ்வார்கள், அவர்களிடத்துல இஸ்லாத்துடைய எந்த அடையாளமுமே காணப்படாது நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேரை பார்த்தா முஹம்மத், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், வெறுமனே கலிமா மாத்திரம் ஒளிஞ்சிருப்பாரு, இஸ்லாமிய பேரை வைத்து உலகத்தை வாழ்ந்து கொண்டிருப்பாரு. ஆனா இஸ்லாத்துல எந்த அடையாளமும் ஒரு இடத்துல தெரிப்படாது. வலா யப்கா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு, குர்ஆனினுடைய எழுத்துக்கள் மாத்திரம் தான் மீதமாக இருக்கும். குர்ஆனை ஓதக்கூடிய மக்கள் ரொம்ப குறைவானவர்களாக இருப்பாங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்துடைய நாள் நெருங்கக்கூடிய நேரத்துல குர்ஆன்கள் இருக்கும். மசாஜிதுஹும் ஆமிரத்துன் வஹிய ஹராபும் மினல் ஹுதா, மஸ்ஜிதுகள் எல்லாம் உயர்த்தி கட்டப்பட்டிருக்கும். ஆனா மஸ்ஜிதுக்கு வந்து அமல் செய்யக்கூடிய மக்களை பார்த்தா ரொம்ப குறைவாக இருப்பாங்க. மஸ்ஜிதுகள்ல குர்ஆன் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும், ஓதக்கூடிய மக்களை பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. கவலையான நிலைமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாள் அடையாளம்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானினுடைய மாசத்தை ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். வாழ்க்கையில் இன்னும் ஒரு ரமதான் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானா, என்னோட உங்களுடைய கொண்ட பிரத்யேகமான அன்பு. மேலான தாய்மார்களே, நாங்க நன்றாக விளங்கிக் கொள்ளணும். வீட்டில் இருக்கக்கூடிய எங்களோட பிள்ளைகளை, அதே மாதிரி எங்களோட சகோதரர்களை, கணவர்மார்களை எப்படியாவது இந்த ரமதானினுடைய மாசத்துல அமல் செய்யக்கூடிய அமல்தாரியாக ஆக்குறது ஒவ்வொரு பெண்ணினுடைய பொறுப்பு என்பதை நாங்க மறந்துடக்கூடாது. தண்ட குழந்தைய வளர்க்கக்கூடிய நேரத்துல குர்ஆனை படிச்சு கொடுப்போம், குர்ஆன் ஆரம்பத்துல குர்ஆனை கற்றுக் கொடுப்போம்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிந்திய வாழ்க்கையில் அல்லாஹ் கண்ணியத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். நாங்களும் குர்ஆனை பாடமாக்கி ஹாஃபிதாக இருந்த காரணத்தினால தான் உங்களோட நாட்டுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். குர்ஆனை பாடமாக்கினோம், குர்ஆனை பணனம் செஞ்சோம். அந்த ஹாஃபிதுடைய அந்த கண்ணியம், குர்ஆனினுடைய கண்ணியம் துனியாலே அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். சுப்ஹானல்லாஹ். மேலானவர்களை, துனியாலே இப்படி எல்லாம் கண்ணியப்படுத்துறான்டா, கியாமத்துடைய நாளையில ஆகிரத்துல ஹாஃபித்மார்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு சிறப்பு அல்லாஹ் வச்சிருக்கிறான், எவ்வளவு சிறப்பு அல்லாஹ் வச்சிருக்கிறான். குர்ஆனை பாடமாக்கின பிள்ளைகளினுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு சிறப்பு அல்லாஹ் வச்சிருக்கிறான். கியாமத்துடைய நாளையில அந்த பெற்றோர்களை பார்த்து, அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கிரீடத்தை அல்லாஹ் அணிவிப்பான். காரணம், தண்ட பிள்ளைய ஹாஃபிதாக ஆக்கின காரணத்துக்காக. குர்ஆனுக்கு நேரத்தை செலவழிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்க உலகத்தில் ஆக்கினீங்க. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிற வெகுமதி ஒரு கிரீடத்தை அணிவிப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டுக்குள்ளால சூரியனை கொண்டு வச்சா எவ்வளோ பிரகாசமாக இருக்குமோ அதை விடவும் பிரகாசமாக இருக்கும். யாருக்கு கொடுக்கிறது? ஹாஃபிதுக்கு கொடுக்கிற கண்ணியம் இல்லை. இது ஹாஃபிதாக ஆகுவதற்கு காரணமாக இருந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கிற கண்ணியம். பெற்றோருக்கே அப்படி கண்ணியண்டா, குர்ஆனை பாடமாக்கின ஹாஃபிஸ் அல்லாஹ் கைவிடுவானா? கியாமத்துடைய நாள் அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா வரத்தில் வர்தகி கமா குன்த துரத்தில் ஃபி துன்யா ஃபஇன்ன மன்சிலக இந்த ஆகிரி ஆயத்தின் தக்ராவுஹா. ஒரு ஹாஃபிஸை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இந்த ஹதீஸை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சு போறேன். ஒரு ஹாஃபிஸை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா ஓதுங்கோ, வரத்தில் வர்தகி, நீங்க துனியால எப்படி அழகா நிப்பாட்டி ஓதுனீங்களோ அதே மாதிரி இங்க ஓதிக்கொண்டே போங்க. فإن منزلتك عند آخر آية تقرأها. நீங்க எந்த இடத்துல கொண்டு போய் ஆயத்தை நிறுத்துறீர்களோ அதுதான் உங்களுடைய தங்குமிடம். ஒரு ஹாஃபிஸ் ஓத ஆரம்பிப்பாரு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் என்பதாக ஆரம்பிச்சு, குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ். 6666 ஆயத்துகள். ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஒவ்வொரு தரஜா உயர்ந்து கொண்டே போகும். சுப்ஹானல்லாஹ். நாம் துனியால இருந்து நட்சத்திரத்தை பார்த்தால் நட்சத்திரம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறதோ அதை விடவும் தூரம் தான் ஒரு தரஜால இருந்து இன்னும் ஒரு தரஜா கியாமத்துடைய நாளையில. ஒரு ஆயத்துக்கு ஒரு தரஜாடா 6666 ஆயத்து. சுப்ஹானல்லாஹ். எங்க கொண்டு போய் நிப்பாட்டுவார்? எனவே மேலானவர்களே, நானும் நீங்களும் குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கக்கூடிய அடியார்களாக ஆகணும். அதன் மூலமாக, குர்ஆனின் மூலமாக உலகத்தில் வாழ்ந்து அதன் பிரகாரம் வெற்றி அடையக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.